எதிரிகள் வந்து எதிர்த்தரப்பை என்சர்க்கிள்மெண்ட் அண்ட் சப்ரஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுற்றி வளைத்து தாக்குதல் என்பதாக நடிகர் விஜயை வைத்து அந்த தமிழக வெற்றி கழகத்தை தாக்கி எல்லோரும் பரப்புரை செய்கிறாங்க. 2 முக்கிய இடத்துலேருந்து. ஒன்று வந்து ஒன்றிய அதிகாரத்தில் இருப்பவர்கள், இன்னொன்று மாநில அதிகாரத்தில் இருப்பவர்கள். அப்போ அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு புதிய சக்தி வருவது என்பது ஆட்டங்காண வைக்கிறது. இது வந்து ஆச்சரியமான செய்தி அல்ல, ஆனால் ஆக்கபூர்வமானது. அதிகாரத்தில் உள்ளவர்களை எதிர்த்து நீங்கள் பேசக்கூடாது. அதிகாரத்தில் உள்ளவர்களை பார்த்து சுட்டு விரலை நீட்டக்கூடாது. அதிகாரத்தில் உள்ளவர்களை பார்த்து குன்றின் மேல் இருந்து நீங்கள் குரல் எழுப்பக்கூடாது. இதுதானே நாட்டு நடப்பு, இதுதானே உலக நடப்பு. இங்கே வந்து மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கிறார். அவரை வந்து திராவிட ஸ்டாக் என்று பாராட்டுபவர்கள் பாராட்டட்டும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று புகழ்பவர்கள் புகழட்டும். அவரை ஒரு தளபதி தான் எங்கள் தலைவர் என்று சொல்பவர்களும் அவர்களுடைய உடன்பிறப்புகள் சொல்லட்டும். இங்கே இன்னொரு தளபதி வந்து பக்கத்திலேயே ஒரு கோடு, பிரபலத்தில் வந்து பெரிய கோடு வந்துச்சுன்னா, ஒரு பிரபல கோடை வந்து நாங்கள் உருவாக்கி கட்டி வச்சுருக்கிறோம். பிரசாந்த் கிஷோருக்கு 380 கோடி ரூபா கொடுத்து அவர் செய்த வேலை என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும்னார். அப்புறம் 156 தவிர மீதி 44 தொகுதியை நானும் லென்ஸ் வச்சு தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. பிரசாந்த்குமார் பார்த்தா கேட்கணும், ஏங்க அந்த 44 கொடுத்துட்டு போங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் பிரபலமான அண்ணா சாலை ஆங்கில ஏட்டினுடைய அதிபர், அவர் 234 தொகுதியும் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார். அவர் வாய்க்கு சர்க்கரை போடணும் இல்லையா? 234 தொகுதியிலையும் தேர்தல் நடந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒருவர் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அது திமுக கிடையாது, வெற்றி பெற்றிருக்கார். ஆமாம், அவர் சொல்லிட்டார்ல 234 தொகுதியும் வெற்றி பெறும். அவர் திமுக கூட்டணியை தான் சொன்னாரா? பொதுவாக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக நல்லா செயல்படுவாங்க, வெற்றி எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாரா? நமக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு அதையும் தெரியும். ஏன்னா அவர் ஆங்கிலம் பேசுகிறார். அவர் ஆங்கிலம் எப்படி பேசுகிறாருங்கிறத விட அவர் ஆங்கில ஏட்டினுடைய அதிபர். இப்படி தான் வந்து நாட்டில் எல்லாமே கவனிக்கப்படுது. ஹிந்து ராம் சொல்கிறீங்களா? வேறு யாராவது இருக்காங்களா?